Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஆமென். எல்லாருக்கும் உலகத்தை ஜெயிக்கணும்னு ஆசைதாங்க. உலகத்தை ஜெயிக்கிறதுனா மனுஷங்களுக்கு சண்டை போட்டு ஜெயிக்கிறது இல்ல, உள்ள பாவத்தை ஜெயிக்கிறது, வியாதியை ஜெயிக்கிறது, கடனை ஜெயிக்கிறது, தரித்திரத்தை ஜெயிக்கிறது, நமக்கு உண்டான பலவீனத்தை எல்லாம் ஜெயிக்கிறது தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4-5 என்ன சொல்லுதுன்னா, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சனை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து புதிதாய் பிறந்த குழந்தையை போல பழைய மனுஷன் கலைந்து போட்டு புதிதாய் பிறந்த குழந்தையை போல நம்ம ஞானஸ்தானத்தை புதுசா பிறக்கிறோமோ, அப்படி தேவனுக்குள் கர்த்தருக்குள் பிறக்கும் போது அந்த மனுஷன் தேவனால் பிறக்கிற மனுஷன். அவன் என்ன பண்ணுவான்? நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும்? முழுசா அவங்க மேல இருக்கும், கர்த்தர் மேல இருக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கர்த்தர் என் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி போட என் தேவனுக்கு வல்லமை உண்டுன்னு எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அப்பதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்றதுன்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? அவர் தான் நேசகுமாரன். இயேசு கிறிஸ்தான் தேவனுடைய நேசகுமாரன். அவரே நம் மீட்பர், அவரே நம் ரட்சகர், அவரே நமக்கு சகாயர், அவரே நம் பரிகாரம் சொல்லி எல்லா காரியத்துக்கும் எல்லா நாமத்துக்கும் மேல நாமத்தோட இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம விசுவாசிக்கும் போது அவர் தான் தேவகுமாரன். நானே வழியும் சத்தியம் ஜீவன் சொல்லிருக்கா இல்லையா? அவரை எல்லாமே பரலோகத்துக்கு போறதுக்கு வேற வழியே இல்ல, மீட்பு இல்ல, பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம எப்ப விசுவாசிக்கிறோமோ அப்பதான் உலகத்தை ஜெயிக்க முடியும். இன்னைக்கு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நீங்க பெற்றுக்கணும்னா வசனம் சொல்லுன்னா, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்தேன். கர்த்தர் உலகத்தை ஜெயிச்சிருக்காரு, இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயிச்சிருக்காரு. அந்த ஜெயத்தை உங்களுக்கு தர போறாரு, வெற்றியை உங்களுக்கு கொடுத்து மகிமையை அவர் எடுத்துக்க போறாரு. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே நீரே பிதாகிய தேவனுக்கு நேசகுமாரன் இயேசு கிறிஸ்து நீங்க விசுவாசிங்க, அறிக்கையிடுங்க. முழுமனதான் கர்த்தர் விசுவாசிந்து என் பாடுகள், உபத்திரங்கள், கண்ணீர்கள், தனிமைகள், அவமானங்கள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட தேவனுக்கு வல்லமை உண்டு. விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஒரு கடன் பிரச்சனை மாறும், வியாதி மாறும், எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை கத்தவங்க தருவாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. இவனே இயேசு கிறிஸ்து ஏத்துக்கிட்ட உங்க வாழ்க்கை எப்படி மாறி போகும்னு சொல்லி உங்களை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட போறாங்க. உங்க தலை நிமிர்ந்திருக்க முடியாத மனமே உள்ள பட்டணமாக கத்தவங்க உயர்த்த போறாரு. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க. நீங்க உலகத்தை ஜெயிக்க போறீங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, அவரை நம்புங்க, அவரை முன்னாடி வச்சு எல்லா காரியத்தையும் செய்யுங்க. கர்த்தர் இந்த ஜெயத்தை உங்களுக்கு தருவாராங்க. ஆமென். God bless you.